வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்பெஷலான விஷயத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னங்க டாக்டர் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படி நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, பிரியாணி. வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க டாக்டர் பிரியாணியா? பிரியாணி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அது நல்லதா? அப்படி நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, எந்த விதத்தில் எப்படி சாப்பிட்டாலும் பிரியாணி நமக்கு ரொம்ப நல்லது. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஸ்பெஷலா பார்க்க போறோம். ஓகே. சாப்டருக்குள்ள போலாமா? இப்போ பிரியாணினாலே நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பிரியாணி ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா இருந்துச்சு. இன்னைக்கு காமன் ஃபுட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபங்ஷன்கள்ல அப்படிதான் சாப்பிட முடியும். ஹோட்டல்ல கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுவாங்க. ஆனா அந்த காலத்துல ரொம்ப டேஸ்ட்டா வேற இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பிரியாணி காமன் ஃபுட் ஆயிருச்சு. சோறு மாதிரி. ஓகேவா? இன்னைக்கு எல்லா கடைகளையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டெய்லி கூட போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஃபங்ஷன்களையும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால இன்னைக்கு பிரியாணி வந்து ஒரு காமன் ஃபுட் ஆயிருச்சு. இருந்தாலும் பிரியாணிக்குள்ள மவுசு குறையவே இல்ல. பிரியாணினா பிரியாணி தான். ஓகே. இப்போ பிரியாணில என்னென்ன பிரியாணி இருக்கு உங்களுக்கு தெரியும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன் பிரியாணி, முயல் பிரியாணி வரைக்கும் வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பிரியாணியில் டேஸ்ட்னு எல்லாரும் ஒத்துக்கிறது மட்டன் பிரியாணி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து ஒரு பீஃப் பிரியாணி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல மட்டன் பிரியாணி இருக்கும். ஆனால் பிரியாணியில் நமக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். என்னங்க டாக்டர் சிக்கன் பிரியாணி நல்லதா அப்படின்னு கேட்குறது புரியுது, சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் என்ன இருக்கும், சிக்கன் இருக்கும். இப்போ ஒரு சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிரியாணியில் நமக்கு வந்து முக்கியமாக கிடைக்கக்கூடியது வந்து புரோட்டீன் கிடைக்கணும். வெறும் கொழுப்பு மட்டுமே கிடைக்கக்கூடாது. ஏன்னா பிரியாணி இந்த ரைஸ் அதில் எண்ணெய் நெய் அதெல்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அது கொழுப்பாக மாறுது. அப்போ நம்ம கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுல புரோட்டீன் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஓகே. இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணி மட்டுமே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே நமக்கு பிரியாணியில் கொழுப்பு இருக்குது. அது போக மட்டன்லேயும் கொழுப்பு இருக்குது. அப்போ கொழுப்பு மட்டும் தான் கிடைக்கும். அது நமக்கு ஆபத்தை கொண்டு முடிச்சிடும். ஸோ நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது சிக்கன்னா வந்து பிராய்லர் சிக்கன் இல்லைங்க, நாட்டுக்கோழி பிரியாணி சொல்லுவாங்கல்ல, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லைனா பிராய்லர் கூட சாப்பிடலாம், ரொம்ப ரேராக சாப்பிட்டா நல்லது. ஆனால் நாட்டுக்கோழி பிரியாணி கொஞ்சம் நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சிக்கன் பிரியாணியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் இருக்குது. அந்த புரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம பாடிக்கு மசில் பில்டப்புக்கு அப்புறம் ஃபேட்டை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே. அதனால் அது முக்கியமான தேவை. இப்போ பிரியாணியில் நம்ம என்னென்ன சத்துக்கள் முழுமையாக இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி எடுத்துப்போம். சிக்கன் பிரியாணியில் சிக்கனில் புரோட்டீன் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நமக்கு தேவையான புரோட்டீன் அதில் இருந்தே கிடைச்சிருது. அதில் நெய் எண்ணெயெல்லாம் சேர்க்கனால அதில் கொழுப்பு இருக்குது. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லது. ஓகேவா? அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குல்லங்க, பாஸ்மதி ரைஸ் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபைபரும் இருக்குது. அதனால் நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் நமக்கு சீரக சம்பா பிரியாணி மாதிரி வராது இல்லையா டேஸ்ட்டுக்கு. அது கூட சாப்பிட்டுக்கலாம், அளவு கம்மியாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சத்துக்கள் அதில் இருந்து வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் பிரியாணியில் என்ன சேர்ப்போம்னா காய்கறிகள் சேர்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிரியாணிகளில் காய்கறிகள் ரொம்ப வராது. ஆனால் வெஜ் பிரியாணிகளில் காய்கறிகள் இந்த கேரட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்க்குறாங்க இல்லையா, அதிலிருந்து விட்டமின்ஸ் அதாவது ஏபிசி உட்பட விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ விட்டமின் சத்துக்களும் பிரியாணியிலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் கிடைக்குது சிக்கன்ல இருந்து. அப்புறம் வந்து ஃபேட்டு அது சில பிரியாணி வெஜ் பிரியாணியில் இந்த இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நல்ல கொழுப்புனா அதிலிருந்து கிடைக்கும். ஸோ அது நமக்கு உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா கெட்ட கொழுப்பு தான் ஆகாது, ஆனால் நல்ல கொழுப்பு நல்லது. ஸோ இந்த புரோட்டீன் ஐட்டங்கள் கிடைக்கும், நல்ல கொழுப்பு கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்குது. அப்புறம் சொல்லி பார்த்தாச்சுன்னா கார்போஹைட்ரேட்டும் தேவைக்கு கிடைக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்டு நீங்கள் ஒரு பிளேட் பிரியாணி வந்து சாப்பிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் பிளேட் பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா தேவையான அளவு கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணியில் நம்ம சோறு நிறைய சாப்பிடுவோம். சோறு சாப்பிட்ற மாதிரியே பிரியாணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. பிரியாணிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ். அதை டேஸ்ட்டை ருசித்து சாப்பிடணும். ஆனால் சோறை அளவு கம்மியாக ஆஃப் பிளேட் மட்டும் தான் சாப்பிடணும். சிக்கன் கூட சாப்பிட்டுக்கலாம். முக்கியமான ஒரு ஐட்டம் முட்டை வந்து பிரியாணியில் இருக்குது. முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்கரு ரொம்ப நல்லது, புரோட்டீன். மஞ்சக்கருலையும் நல்ல கொழுப்பு தான் இருக்குது, ப்ளஸ் புரோட்டீன் இருக்குது. அதனால் முட்டை பிரியாணி ரொம்ப நல்லது தான். ஆனால் சேர்ந்து கலவையாக பிரியாணி சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா? ஸோ நான் இப்போ சொல்கிறது கூட அந்த கலவையான எல்லாமே அடங்கியுள்ள பிரியாணி பற்றி தான் இது பேசுகிறேன். அப்போ எல்லாமே அடங்கியுள்ள பிரியாணியில் நமக்கு புரோட்டீனு முட்டையிலேருந்தும் கிடைக்கிது, சிக்கன்லேருந்தும் கிடைக்கிது. அப்புறம் கார்போஹைட்ரேட் தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாதீங்க, அளவுக்கு உட்பட்ட கார்போஹைட்ரேட் அதை தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. அதை வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து காய்கறிகள் சேர்த்து வெஜ் பிரியாணி மாதிரி சாப்பிட்டோம்னா அதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, விட்டமின்ஸ் கிடைக்கிது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் பிரியாணி அடங்கியுள்ளது. வேறு எந்த ஃபுட்லேயும் மொத்த கலவையாக விட்டமின், புரோட்டீன்,
நல்ல கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இந்த 4ம் சேர்ந்த கலவையா பிரியாணி இருக்கு. அது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு ப்ளஸ் ஆரோக்கியமான ஃபுட்டு தான். அளவா சாப்பிட்டால் எண்ணெய் ரொம்ப சேர்க்காம இருந்தா. ஸோ இத நீங்க இப்படியே இனிமேல் பிரியாணினாலே நீங்க என்ன பண்றீங்கன்னா, சோறு சாப்பிடணும் அப்படி நினைக்காதீங்க. 1/2 பிளேட் சோறு சாப்பிட்டா போதும். சிக்கன், முட்டை, அப்புறம் காய்கறிகள் அதெல்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரியாணியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்கள் கிடைக்கும். கெட்ட கொழுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டா. இத உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, அவர்கள் பார்த்து மிகவும் பயனடைந்து ஆரோக்கியமாக வாழ்வார்கள். நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எல்லோருமே பிரியாணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா இது பிரியாணி பத்தி முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.